ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன அண்ட் அமெரிக்கன் பிக்கிள் அப்படின்ற ஒரு காமெடி ஃபீல் குட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஊறுகாய் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியில ஒருத்தர் வேலை பார்க்கும் போது தவறி அங்க இருந்து ஒரு ட்ரம்குள்ள விழுந்துடுறாரு. அவர் விழுந்ததை யாருமே கவனிக்காம அந்த ஃபேக்டரிய மூடிட்டு அங்க போறாங்க. சில காரணத்தினால அந்த ஃபேக்டரியை அதுக்கடுத்து திறக்கவே இல்லை. வருஷங்கள் கழிச்சு சில பசங்க ரோட்ல விளையாடிட்டே இருக்கும்போது அவங்களோட பொருள் ஒண்ணு அந்த ஃபேக்டரிக்குள்ள விழுந்துச்சுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அங்க மூடப்பட்ட ட்ரம்மையும் திறக்கிறாங்க. அதுக்குள்ள அவர் இன்னுமே உயிரோட இருக்காரு. இதெல்லாம் பார்த்த டாக்டரும் 100 வருஷம் கழிச்சு இனிமே அவர் எப்படி சாகாம எங்க இருக்காரு அப்படின்றத கேக்குறாங்க. இது மக்களுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மக்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய செஞ்சுரி 2020, ஆனா அவர் வாழ்ந்தது 19th செஞ்சுரி. அங்க இருக்கக்கூடிய உயரமான பில்டிங், கார், பைக், மொபைல் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த காலகட்டத்துலதான் அவர் இப்ப வாழ போறாரு. அவருக்கு ஒரு கொள்ளு பேரனும் இருக்கான். அவர் கூட சேர்ந்து இவர் அடிக்கக்கூடிய லூட்டிகள் என்ன, அவரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை அவர் எப்படி சரி செய்யறாரு அப்படின்றதான் இந்த முழு படத்தோட கதையே. டக்குன்னு கதைக்குள்ள போனா வாங்க. நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷாட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 1990 காமிக்கிறாங்க. இது ஈஸ்டர்ன் ஈரோ. இங்க ஓஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்கும் போது அவர் நேரமா என்னன்னு தெரியல, அது உடஞ்சு போயிடுது. அவர் எப்பெல்லாம் வேலை பாக்குறாரோ அப்போ ஏதாவது ஒரு ஏடகரமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அவர் ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்றாரு. அப்பதான் அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் பண்ற எல்லா விஷயமும் சொதப்பலா இருக்கும், ஆனா அவளை நான் பார்த்தேன், அதை என்னால மறக்கவே முடியாது, ரொம்ப அழகான நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க பேரு சஹரா. அவங்க ரொம்ப ஏழை பொண்ணு. சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க இருக்க மீன் கடையில இந்த மீனோட விலை எவ்வளவுன்னு கேட்கும் போது அவங்க அதிகமான விலையை சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க கூட வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோவும் பாப்பாரு. ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து காசு சம்பாரிச்சுட்டு அந்த மீனை வாங்கி அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க அதை அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் பண்றதை பார்த்து இந்த கடை ஓனரும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு லுக் ஓடுவாங்க. இப்ப 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குதிரையில போயிட்டே இருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போற மாதிரியே இருக்கும். இவங்களோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, அவரோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் அதை சொல்றேன், ஆனா நீங்க சிரிக்க கூடாது, ஓகேவா? நம்ம சொல்லுங்க. நான் சீக்கிரமா பணக்காரியாக்கணும், ரிச்சா இருக்கணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நானும் ஒண்ணு சொல்லவா, எனக்கு சோடா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். சோ சாகிறதுக்குள்ள நான் ஒரு வாட்டி அதை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள இருக்கிற கனவுகளை 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லி ஹீரோவும் நம்ம 2 பேர் ஆசையும் கண்டிப்பா நடக்கும், அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இங்க ஒரு பிட்ட போடுவாரு. அப்படியே 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. டக்குன்னு அடுத்த சீன்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ரஷ்யா வீரர்கள் வந்து அங்க இருக்கிற நிறைய பேரை படுகொலை பண்ணுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்தும் போயிருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் வந்து தப்பிச்சு இப்ப நியூயார்க் நகரத்தை நோக்கி போறாங்க, புது வாழ்க்கையை தொடங்க. அங்க போன அவரும் அங்க இருக்கிற ஒரு ஊரக ஃபேக்டரியில வேலை பாக்குறாங்க. அந்த காலத்து மக்கள் எல்லாமே இறந்த பிறகு அவங்களோட உடலை வந்து அடக்கம் பண்ணணும்னா அந்த இடத்த அவங்க வாங்கணும், இல்லைன்னா அதை ப்ராப்பரா அடக்கம் பண்ணாம எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருவாங்க. சோ அவரு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு இவங்க இறந்த பிறகு இவங்களோட உடலை புதைக்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி வச்சிருப்பாரு. அதை அவங்க மனைவிக்கும் காமிப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். ஹீரோட வேலையே என்னன்னா, அவரு வேலை பாக்குற அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எலிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் மறுகைய பண்ணணும். இதை அவர் பண்ணிட்டே இருப்பாரு. எங்க அவங்க ஒய்ஃபும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. சோ அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. முன்ன மாதிரி இப்போ இல்லையா, லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது இப்போ ஒரு எலியை பாப்பாரு. அது போட்டு தலான்னு போனா அது ஒரு படையை கூட்டிட்டு வந்து இவரை மறுகையா பண்ண வரும். அப்படி அதை அடிக்க போகும்போது தவறி அங்க இருக்கிற ஒரு பெரிய ட்ரம், அதுலதான் ஊரக ரெடி பண்ணுவாங்க, அதுக்குள்ள அவரு விழுந்துருவாரு. அவர் விழுந்ததை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அந்த டைம் அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற ஒரு ஆபீசரும் இந்த ஃபேக்டரியை மூட போறாங்க, சோ எல்லாமே இங்க போங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும். எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஃபேக்டரியை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ 100 வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய 2 பசங்களும் ட்ரோனை வச்சு விளையாடிட்டே இருக்கும் போது அது அந்த ஊரக ஃபேக்டரிக்குள்ள போயிரும். ஐயோ உள்ள போயிடுச்சுடா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் அது தேட போகும்போது அப்போ அது அங்க இருந்த ஒரு ட்ரம்மை இடிச்சுதான் கீழே விழுந்திருக்கும். அதனால அந்த பசங்க அந்த ட்ரம்மோட மூடியை திறந்தாங்கன்னா இப்போ அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் பேன எழுந்து வருவாரு. இவர் தான் நம்ம ஹீரோ. இனிமே இதுக்குள்ள உயிரோட தான் இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல அங்க ஒரு பிரஸ் மீடியாக்காரங்க வந்துருவாங்க, டாக்டரும் இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இவரு 100 வருஷம் அப்படியே எங்க சாகாம இருக்காரு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது டாக்டரும் எங்களுக்கும் இது ஒரு மிராக்கல் தான், பட் தியரி படி என்னன்னா அவரு ஊரக எப்படி பதப்படுத்தி வச்சாங்களோ அதே மாதிரி இவரும் சாகாம ரொம்ப வருஷமா அதுக்குள்ள இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரி சொல்லவும் இது புரியாத இரவும் திட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்க பிரஸ் மீடியாக்காரங்களும் சூப்பர் டாக்டர், சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் அங்க பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ அவரு என்னோட ஒய்ஃப் சாரா எப்படி இருக்காங்க அப்படின்றத கேட்கும் போது அங்க இருந்த டாக்டரும் அவங்க இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்க 80 ஏஜ்ல இருக்கும்
போது இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவர் அதை நம்ப மாட்டாருங்க. போய் சொல்றீங்க, ஒழுங்கா தேடி பாருங்கன்னும் போது, இது தாண்டா உண்மை அப்படின்னு அவர் சொல்லும்போது காண்டாயி அந்த டாக்டரோட மூஞ்சில ஒரு பஞ்சும் வச்சிருவாரு. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லுவாரு, இங்க பாருங்க, உங்க மனைவி இறந்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு கொள்ளு பேரா இருக்கான், அவனுக்கு கிட்டத்தட்ட உங்க வயசுதான் இருக்கு, அவனை பார்க்க வர போறான போது சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருவாரு. இப்போ அவரோட கொள்ளு பேரனை பார்க்க போறாரு. அவன் பார்க்க அச்சசல் ஹீரோ மாதிரியே இருப்பாரு. என்ன கண்ணாடி போட்டுட்டு தாடி மட்டும் இல்லாம இருக்கும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு, சரி நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கிட்டு இருக்கேன். சோ அங்க வாங்க நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு போவாங்க. வெளிய பார்த்தா அந்த இடமே வித்தியாசமா இருக்கும். பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். நிறைய பேரு சைக்கிள், பைக்ல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அத பார்த்து அவரு ஆச்சரியப்படுவாரு. இது உங்களுக்கு புதுசா இருக்குல்ல? பரவாயில்ல, நீங்க பழகிப்பீங்க. சரி டாக்ஸி அப்படின்னு சொல்லி டாக்ஸியை கூப்பிடும்போது இவரு அடிக்க வராம போல அப்படின்னு சொல்லி நிப்பாரு. இவர் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கும் நம்மள டிராப் பண்ணுவாரு. பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது உள்ள போங்கணும் போது அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர் ரூமுக்கு போவாரு. அங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கும் போது இதெல்லாம் உன்னோட பொருளா? இவ்வளவு இருக்கே, எப்படி இதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாப்பாரு. சரி உங்களுக்கு பிடிக்க என்ன வேணும்? இங்க நிறைய இருக்கு, எது வேணாலும் கேளுங்க வாங்கி தரேன் அப்படின்னும் போது அவர் ரொம்ப சைலண்டா நின்னுட்டே இருப்பாரு. உங்களுக்கு சோடா வேணுமா? சோடா குடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னும் போது அவர் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயமே சோடா குடிக்கணும்ன்றதான். ஓகே கொடுங்க கொடுங்க அப்படின்னும் போது அவங்க ரெடி பண்றதுக்கு மிஷினே இருக்கு. சோ அதை குடிச்சுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது என்ன இப்படி இருக்கு, நாக்கு ஒரு மாதிரி பண்ணுதே என்னும் போது ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிரும், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது அப்போ அவங்க அலெக்சா ஒரு பாட்டை போடு அப்படின்னும் போது அங்க பாட்டு பிளே ஆகும். இவர் இதெல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டே இருக்கும்போது சந்தோஷமாவும் இருப்பாரு. அப்படியே வெளியே கூட்டிட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க, லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க பேரன் கிட்ட, அதாவது கொள்ளு பேரன் கிட்ட, நீ என்ன வேலை பாக்குற? எனக்கு தெரிஞ்சு நீ டாக்டர் இல்ல இல்ல நீ லாயரா தான் இருப்ப, அதனால இவ்வளவு பணம் வச்சிருக்க, இந்த பொருளா வச்சிருக்கேன் போது இல்ல இல்ல நான் என்ன வேலை பாக்குறேன்றத உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பி பூ பா அப்படின்றது இவரை உருவாக்குன ஒரு ஆப். அந்த ஆப் எதுக்காகனா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதோட எத்திக், அந்த பிராண்ட பத்தினது, அந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில் எல்லாமே அந்த ஆப்ல நீங்க ஸ்கேன் பண்ணாலே பக்காவா கண்டுபிடிச்சிடலாம். இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் பத்தி அவங்க கொள்ளு தாத்தா கிட்ட சொல்லும் போது அவருக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களோட கொள்ளு பேரை இந்த ஆப் உருவாக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் உழைச்சிருக்கான். அதெல்லாம் அவர் சொல்லும் போது, ஆமா இங்க இருக்கிற போட்டோ யாரு? இது உன் அப்பாவா? இது உன் அம்மாவா? எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்க? நம்ம ஃபேமிலி போட்டோ எதுவுமே வைக்கலையானும் போது அவங்க கொள்ளு பேரனும் போட்டோ தானே அது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆல்பம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுல இவரோட போட்டோ, இவங்க ஒய்ஃபோட போட்டோ, அது மட்டும் இல்லாம இவரோட பையனோட போட்டோ இருக்கும். அதை பார்த்து அவர் கண் கலங்குவாரு. அவரோட பையனோட பையனா கொள்ளு பேரனோட அப்பா, அவங்களோட மனைவி. அதுக்கு அந்த குட்டி பையன் யாருன்னும் போது அது நான் தான் அப்படின்வாரு. சரி உங்க அப்பா அம்மா எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னும் போது அவங்க ஒரு கார் கிராஷ்னால இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டா அவங்க தாத்தாவும் சரி உன்னோட அப்பாவும் அம்மாவும் என்னோட மனைவிக்கும் போய் அஞ்சலி செலுத்தலாமான்னும் போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்ல நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னும் போது சரி நாளைக்கு போலாமா, நாளைக்கா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாரு. அடுத்த நாள் காலையில இவர் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க தாத்தா மட்டும் சோகமா இருப்பாரு. சரி இந்த மனுஷனை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இவருக்கு அந்த இடத்துக்கு போன உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வரும். எனக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லி வேகமா ஓடி போய் பார்ப்பாரு. அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கும். குப்பை மாதிரி எல்லா பொருளையும் அவங்க கண்ட இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க மனைவியோட கல்லறை இருக்கும். அதுக்கு மேல ஒரு பேனர், அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் அவங்க மனைவியோட கல்லறை மேல விழும்போது இவர் கோவப்படுவாரு. யார் இந்த பேனர் இங்க வச்சாங்க, இதை எடுக்க சொல்லுங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க தாத்தா, இந்த இடத்த ஆல்ரெடி ஒருத்தன் வாங்கிட்டான், அவன் தான் அதை வச்சிருக்கான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு போது அந்த இடத்துல அப்பதான் வந்து வேற ஒரு பேனரை ஒட்டுவாங்க. இதனால கோவப்பட்ட அவரும் அங்க வேலை பாக்குறவங்களோட மூஞ்சில ஒரு பஞ்ச் வைப்பாரு. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு அவன் பேரனோட மூஞ்சில ஒரு கிக்கு விழும். இப்போ அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. போலீஸும் வார்னிங் பண்ணி இவங்கள வெளியே அமைச்சிடுவாங்க. இப்போ கடுப்புல உட்காந்துருக்க அவன் பேரன் கிட்ட அவங்க தாத்தாவும், இங்க பாரு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு அந்த பேனர் அங்க இருக்க கூடாது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கு நம்ம அந்த இடத்த வாங்கினா மட்டும்தான் முடியும். அப்படியா, அப்ப வாங்கலாம், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல. யார் சொன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு? உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுத்துருப்பாங்களே, அவனும் கொடுக்கல, என்கிட்ட இது கொஞ்சம் பணம் தான், இதுமாரி தான் நம்ம சம்பாதிக்கணும். சரி சம்பாதிக்கலாம், வர ஊரக பிசினஸ் பண்ணலாம், அந்த நிறைய பணம் கிடைக்கும், அதுக்கடுத்து அந்த இடத்த நம்மளே வாங்கி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னும் போது அவெல்லாம், என்னது ஊரகா கடையா, நான்லாம் வரல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னாலாம் வர முடியாது, அதெல்லாம் மொக்க ஐடியா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னும் போது இங்க பாரு நம்ம ஃபேமிலியில இந்த பிசினஸ் எல்லாம் பண்றோம், இதுக்கெல்லாம் நீ செட் ஆகலன்னா நீ என் ஃபேமிலியே கிடையாது. அவங்க தாத்தா, இங்க பாரு நீ பண்ற வேலையெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம ஒரு புது பிசினஸ் பண்ணலாம், இதை எழுத்து மூடு அப்படின்னும் போது ஐயோ உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னும் போது அவர் பேசிட்டே இருக்கும்போது கடையில என்ன பண்றான், சரி என் ஆப்பையே நான் வித்துற போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆன்லைன்ல விற்க பார்ப்பான். இதை ஒரு ஆபீசர் பாத்துருவாரு. உடனே தம்பி உன பாப்பனாவான்னு சொல்லி கூப்பிடுவாரு. அந்த கம்பெனிக்கு இவனும் போவான். ஆனா
அவரு என்ன மன்னிச்சிருப்பா, நான் இப்பதான் ஒரு நியூஸ் கேட்டேன், நீ இப்பதான் ரீசெண்டா ஜெயில போயிட்டு வந்தியாமே, இதனால என்னால ஆப் வாங்க முடியாது, நீ வேணா வேற ஏதாவது ஆப் ட்ரை பண்ணு, நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பெண்ணும் செம கோவமாயிட்டு வீட்டுக்கு வருவா. அங்க கொள்ளு தாத்தாவும், என்ன ஆச்சு, நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தியா, சம்பாதிக்கிறதா, ஐயோ இருந்த வேலையை போயிடுச்சுன்னு காண்டில வர, என்ன வேற வெறுப்பேத்தாதையா அப்படின்னு சொல்லி அவன் கோவமா பேசிக்கிட்டே இருப்பான். இந்த டைம் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். இங்க பாரு, நான் போறேன், பிசினஸ் பண்ண, பணம் சம்பாதிக்கிறேன், அந்த இடத்த வாங்குறேன், இனிமேட்டு நீதான் என் எதிரி, உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பச்சை டைலாக் எல்லாம் பேசிட்டு அவர் வெளியே போறாரு. அவங்க பேர் என்ன, போயா கடைசியில இங்க தானே வருவா, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் விட்டுடுவான். இவரு வெளியே போனவரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய வெள்ளரிக்காவா வாங்குவாங்க. ஆனா அதோட விலை அதிகமா இருக்கிறனால இவங்கள வெளியே துரத்தி விட்டுருவாங்க. போது அங்க இருந்த குப்பை தொட்டியில பழங்கள், காய்கறி எல்லாம் இருக்கும். அதுல வெள்ளரிக்காவும் உப்பும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சரி, இதை வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி அங்க இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு ஒரு சின்ன கடையை உருவாக்குவாரு. அந்த ஊருக்காக்கு தேவையான தண்ணி மழை தண்ணியை வச்சு அவரு பயன்படுத்துவாரு. பக்காவா ரெடி பண்ணிட்டு விற்கலான்னு போய் வெளியே வச்சா யாருமே வரமாட்டாங்க. அப்பதான் அங்க ஒருத்தங்க வருவாங்க. நல்லா இருக்கு இந்த பொருள்லாம் பார்க்க, நாங்க வாங்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வாங்கிக்கிறோம், காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்ப அவரும், இங்க பாருங்க, இதெல்லாம் கண்ணாடி பொருள், எனக்கு ரிட்டர்ன் அந்த கண்ணாடி கொடுக்கணும், இல்லைன்னா உங்க வீட்டுல வந்து மூஞ்சிலேயே குத்துவேன் அப்படின்னும் போது, தாத்தா கவலைப்படாதீங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போவாங்க. அப்படியே அவரோட பிசினஸ் ரொம்பவும் நல்லா போயிட்டு இருக்கும். அவர் விற்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கனால மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சில பேரும், இந்த மனுஷன் நல்லா இருக்கானே, இவரோட பிசினஸ் நல்லா ஏத்தி விடலாம்னு சொல்லி சோசியல் மீடியால இவரோட வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இவர் கடையில வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. பெண்ணும் கடையில உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போது அங்க எல்லாருமே ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பாக்குறீங்கன்னும் போது அவங்களோட கொள்ளு தாத்தாவோட வீடியோ தான். இவரு விக்கிற அந்த ஊரகம்னா சூப்பரா இருப்பா, இவர் சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால இவன் கொஞ்சம் காண்டாயிருவான். இப்படியாவது இந்த ஆளை நிறுத்த வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சோசியல் மீடியால இவரோட உணவு எதுவுமே ஒழுங்கானது இல்ல, குப்பையில இருந்து எடுக்கிறாங்க, ஹைஜீனிக்கா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ போட்டு விட்டுருவான். அதனால அங்க வந்து ஆபீசரும், இங்க பாருங்க ஐயா, அவங்க கிட்ட ஒண்ணு பேசணும், இங்க பாருங்க ஊரக வாங்க வரீங்களா, அப்படின்னா லைன்ல நில்லுங்க, ஏன்னா இங்க ஆல்ரெடி நிக்கிறாங்களே அப்படின்னும் போது, இங்க பாருங்க நீங்க எல்லாம் குப்பையில இருந்து இந்த பொருளை வாங்கிட்டு வரீங்க, எதுவுமே ஹைஜீனிக்கா இல்ல, இதை சாப்பிட்டா நிறைய பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையை இழுத்து மூடிடுவாங்க. இரவும் ஐயோ கடை போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு இருக்கும்போது அங்க வந்த ஒருத்தரும், நீங்க பேசாம நிறைய பேருக்கு நீங்க பண்ற இந்த ஊரக ரெடி பண்ற ரெசிபியை வெளியே சொல்லித்தாங்க, அதனால அதை கத்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவியும் பண்ணுவாங்கல்ல, அதனால உங்க பிசினஸ் இன்னுமே பெரிய அளவுக்கு போகுமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவரும் இப்போ ஆள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கிட்ட ஊரகா போடுறத கத்துக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அதுல சில பேரை செலக்ட் பண்ணி ஊரகா எப்படி ரெடி பண்ணணும் பக்காவா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஊரகா பிசினஸ் இனிமே நல்லா போயிட்டு இருக்கும். இதை பார்த்து அவங்க பேரனும் லைட்டா வயிற்றுச்சல் படுவான். இப்ப ஹீரோவும் காசு எடுத்து வச்ச பிறகு அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்த வாங்கிடுவாரு. முதல் வேலையா அந்த பேனரை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. அந்த இடத்த கிளீன் பண்ணி பக்கா வச்சுட்டு அங்க ப்ரே பண்ணுவாரு. சரி, இப்ப அடுத்து நம்ம கொள்ளு பேரனை பார்க்க போலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கும் போறீங்க. பாருப்பா, நான் சொன்ன சபதத்தை நிறைவேற்றிட்டேன், இங்க பத்தியா பேனரு, இதை எப்படி துவம்சம் பண்ணிட்டேன். சரி, ஒரு நல்ல விஷயம் சொல்லவா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா போகும் அப்படின்னும் போது அவன் ஆல்ரெடி கடுப்புல இருப்பான். வரலாம் முடியாது, நீங்க என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு வெறும் ஊரக செய்ய மட்டும் தான் தெரியும், சோசியல் மீடியா பத்தி என்ன தெரியும், ட்விட்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் இனிமே ஒரு பிரச்சனையில இழுத்து விடுறதுக்காக அவன் பேசுவான். அவரும் கோவத்துல, உனக்கு ட்விட்டர் தெரியுமா, அப்ப எனக்கும் தெரியும், நானும் அதுல மெசேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க வந்து போயிடுவாரு. அவனும் சிரிப்பான், இந்த ஆள் ஏதாவது இடக்கூடமா போடுவான், திரும்பவும் பிரச்சனையில மாட்டிப்பான் அப்படின்னு. அவருக்கு ஒரு பிஏ மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் ட்விட்டர்ல நீ டைப் பண்ணி போடணும் போது, சார் இதெல்லாம் வேணாம், இதுக்கு பிசினஸ் ஆல்ரெடி நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு போது நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டு ஹீரோ அந்த காலத்து மனுஷனால அவர் வந்து பெண்கள் பத்தின, அதாவது இந்த பீரியட் மென்சுலேஷன் எல்லாம் பத்தின விஷயத்த அவர் தெரியாம ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அதாவது இந்த டைம்ல எல்லாம் பெண்கள் வேலை பார்க்க கூடாது, அவங்க ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த அவரு அந்த பொண்ணு டைப் பண்ண சொல்லி அனுப்ப சொல்லிடுவாரு. அதனால அடுத்த நாள் ஒரு பெரிய படையை வந்து பெண்களை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெமினிசமா அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அது பெரிய பிரச்சனையா ஆகும். ஆனா காலப்போக்கில் அந்த பிரச்சனை அப்படியே மாறிடும். இவர் இன்னசென்ட், தெரியாம தான் சொல்லிட்டாருன்னு சொல்லி திரும்பவும் இவர் பக்கம் நிறைய பேரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அவருக்கு ஓட் பண்ணி அவர் ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக எலெக்ஷன் எல்லாம் நடக்கும். அந்த டைம்ல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இவரும் தெரிஞ்சது ஏதோ ஒன்று அடிச்சு விடுவாரு. அது எல்லாருக்கும் பிடிச்சிடும், கை தட்டி பாராட்டுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவரோட கொள்ளு பேரனும் ஒரு சின்ன கேள்வி கேட்பான். கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வி கேட்கும் போது இவரை அந்த செஞ்சுரியில இருந்தவர்னால மாதாவை பத்தி அந்த காலத்துல தவறான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்
ப்ராஸ்டியூட் அது மாதிரி அந்த காலத்துல தவறான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அவரு வாழ்ந்த இடமும் அது மாதிரினால, அந்த ஒப்பீனியன அவரு இங்க சொல்லும்போது மக்கள் ரொம்பவும் கோவப்படுவாங்க. நீங்க எப்படி அப்படி கடவுள பத்தி தப்பான விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொல்லி, திரும்பவும் இவர கல்லால அடிச்சு இவர தொரத்த ஆரம்பிப்பாங்க. எப்படியோ அங்கருந்து தப்பிச்சு அவரும் ஒரு ஓரத்துல உட்காரும்போது, அங்க ஒரு நியூஸ பார்த்திருப்பாரு. இவருக்கு இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் குடுத்தது தப்பு. அத நம்ம கேன்சல் பண்ணி, அவர் எந்த நாட்ட வந்தாரோ, அந்த நாட்டுக்கு நம்ம திரும்பவும் அவர அனுப்பணும். யார் கண்ணுல தெரிஞ்சாங்கன்னா, உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாரி நியூஸ்ல வரும். இத பார்த்து அவரும் பயந்துட்டு அவரோட கொள்ளு பேரன பார்க்க போவாரு. இங்க பாரு நான் அந்த இடத்துக்கு திரும்பவும் போக விரும்பல. நான் இங்கேயே இருக்கணும். எனக்கு ஏதோ உதவி பண்ணணும்போது இங்க பாரு. என்னால உங்களுக்கு உதவிலாம் பண்ண முடியாது அப்படின்னும்போது, சரி ஓகே நான் லண்டனுக்கு போறேன். எனக்கு உதவி பண்ணு. நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு இவர் உதவி கேட்கும்போது அவங்க கொள்ளு பேரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போக ஒரு வழி அதாவது ஷார்ட் ரூட் ஒண்ணு இருக்கும். இங்க இருந்து அங்க போக அந்த வழியா அவர் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கொள்ளு பேரனுக்கு அடிபடும். இவரு நல்லபடியா அவரை பார்த்துப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்து அவனும் கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணுவான். இந்த நல்ல மனுஷனுக்கு நம்ம தப்பு பண்றோமே. கடைசியில அவங்க லண்டன் கிட்ட போகும்போது ஆபீசர் வந்துருவாங்க. அதனால மறைஞ்சு ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப இவனும் குற்ற உணர்வுல அவன் என்ன பண்றான், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இது மாதிரி ட்விட்டர்ல உங்களை வேணும்னே மெசேஜ் போட நான் தான் வச்சேன். உங்களோட ப்ராடக்ட் சுத்தமானதே இல்ல. நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னும் போது அவரு கடுப்பாயிருவாரு. கூடவே இருந்து இப்படி குழி பறிச்சுட்டேடா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் மூஞ்சில ஒரு கிக்கு கொடுத்துட்டு அவனோட பேக தூக்கிட்டு போடுவாரு. அப்ப அங்க ஆபீசர் வந்துருவாங்க. அதனால அவரோட தாடியெல்லாம் ஷேவ் பண்ண உடனே பார்த்தா அவர் அவங்க கொள்ளு பேர மாதிரியே இருப்பாங்க. அங்க ஆபீசரும் இவரை விட்டுருவாங்க. ஆனா அவனோட கொள்ளு பேரனை பிடிச்சிட்டு போயிருவாங்க. இங்க பாருங்க ஆபீசர் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை பிடிச்சு ஜெயில போகணும் இல்லைன்னா அவனை நாட்டுக்கே அனுப்பணும் அப்படின்னும் போது அங்க இருக்கிற அவங்களோட லாயரும் இங்க பாருங்க இவரு அவரோட கொள்ளு பேரன் தாத்தா தாடி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது இங்க பாருங்க தாடி வச்சவன் தாடி வைக்காதான் கதை விட வேலை வேணாம். இவன் இந்த நாட்டை சேவன் கிடையாது. இவரை அவங்க நாட்டுக்கே அனுப்பணும் அப்படின்னு கோர்ட்லயும் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ அவரு யூரோப்புக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அங்க போன அவருக்கு மொழி வேற தெரியாது. சோ கஷ்டப்படுவாரு. இங்க ஹீரோ நடந்த எல்லா விஷயமும் டிவில பாப்பாரு. கொஞ்சம் அப்செட் ஆவாரு. அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கும் போவாரு. அவருக்கு ஒரு கோவம் என்னன்னா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். பட் ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு தான் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவனோட நோட்டையும் போட்டோ இதையும் பார்க்கும்போது அதுல ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இவன் பி பூம் போ அப்படின்னு ஒரு ஆப் பேரை உருவாக்கியிருப்பாங்க. அது சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா இவனோட பேரு தான் அது. அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகும் அவங்க பேரை வச்சு இவன் ஒரு ஆப்பை உருவாக்கி அதை டெவலப் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். சோ அவங்க அப்பா மேல இவன் அவ்வளவு அன்பா இருக்கான். இது நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே சொல்லி அவரு வருத்தப்படுவாரு. இப்போ அவரோட பேரனை பார்க்க அவர் கிளம்புறாரு. இங்க அவரோட பேரனும் மொழி திறமை ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாப்பாட்டுக்கும் தங்கவும் இடம் இல்லாம கஷ்டப்படும் போது அங்க ஒரு சர்ச்சில இடம் கிடைக்குது. அங்க இருக்கும் போது அங்க இறந்து போனவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அவங்க குழு பேரினும் கூப்பிடுறாங்க. அவரும் ப்ரே பண்ணும்போதுதான் இப்ப அவருக்கு அவங்க அப்பா அம்மாவோட ஞாபகங்கள் வருது. ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. நான் ரொம்ப தனிமையா இருக்கேன் அப்படின்னும் போது அங்க அவரோட குள்ள தாத்தா வருவாரு. இங்க பாரு தம்பி நீ எங்க போனாலும் உன் கூட இருப்பேன். உனக்காக நான் இங்க வந்துட்டேன் பாத்தியா. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஃபேமிலினாலே பிடிக்காதுன்னு. ஆனா இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுப்பாரு. சரிவா அவனுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட மனைவியை ஒரு சந்திச்சால ஒரு இடத்துல அந்த இடத்த கூட்டிட்டு போவாரு. இப்ப அந்த இடத்துல எங்கப்பட ஃபேக்டரி இருக்கும். அங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம சரி பண்ணலாம். நான் இங்க வரதுக்கு முன்னாடியே நான் கடவுளை பத்தி தப்பான விஷயத்த சொன்னேன்னு சொல்லி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தேன். அதனால அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் போது அவனோட கொள்ளு பேரனும் பண்ணலாமே. அதுவும் நல்ல ஐடியா தான். நம்ம ஒரு ஆப் உருவாக்கலாம். அந்த ஆப்லயே உங்களோட ஊறுகாய் விற்க ஆரம்பிக்கலாம். தர்பூசணியை வச்சு ஸ்ட்ராபெரி வச்சு ஊறுகாய்லாம் போடலாம். சூப்பரா ஃபேமஸ் ஆகும்பா அப்படின்னும் போது இங்க பாரு நீ சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா தர்பூசணியை மட்டும் வச்சு ஊறுகாய் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை நினைச்சாலே கொஞ்சம் கன்றாவியா இருக்கு. அவங்களோட புது பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்க இப்போ நியூயார்க்ல இருக்காங்க. அங்க இப்ப அவங்க கொள்ளு பேரனும் நானும் உங்க கூட சேர்ந்து ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் இப்ப ப்ரே பண்றாரு. அவங்க அப்பா அம்மாக்காகவும் அவங்களோட கொள்ளு பாட்டிக்காகவும். இப்ப லாஸ்ட் சீன் ஒரு விஷயத்த காமிப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அந்த காலத்துல ஒரு படத்தை பார்ப்பாங்க. அந்த படத்துல இருக்கிற ஹீரோயின் யூரோப் நாட்டை சேர்ந்தவங்க. சோ அந்த காலத்துல ரொம்ப அடிமைத்தனங்களா இருந்தது. மக்களை வளர விட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்க டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி ஒரு பொண்ணா இருந்து இவன் இவ்வளவு பெரிய பாப்புலரா ஒரு படத்தையும் நடிச்சிருக்கான்னு சொல்லி அவங்க தாத்தா இந்த விஷயத்துல அவங்க கொள்ளு பேரங்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. கான்செப்ட் ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை சந்திக்க வர. Until then, bye bye.